இன்னும் கொஞ்ச நாள் அங்கே மேலே உட்காந்துருந்தேன் பாருங்க. அப்புறம் சமூக சீர்திருத்த வார்த்தையில் சமூகத்தை சீரழிக்க வந்தவங்க எல்லாம் ஃபீல்ட் அவுட் ஆகி உட்காருவாங்க. உட்கார்ற காலம் வந்துருச்சு. சம்பந்தமில்லாத கெட்ட வார்த்தைகள், தரம் கெட்ட வார்த்தைகள், அதை கேட்டு சிரிக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் உண்மையிலே அப்படி பிறப்படுத்தவங்களான்னு எனக்கு புரியல. ரஞ்சித்தோட படத்தை வந்து பப்ளிசிட்டி பண்ண, ஏன்னா அந்த படம் அப்படி ஒரு படம் ரஞ்சித் தயாரிப்புல அப்படி ஒரு படம் எடுக்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா மிஸ்கின் இப்படி ஆபாசமா பேசணுன்னே தான் அந்த படத்தின் நிகழ்ச்சியில் மிஸ்கின் இப்படி பேசினாற்ற ஒரு செய்தியை வருது வெளியே. 100% அதுதான் உண்மை. மிஸ்கின் பேசின பேச்சு பூரா வெற்றிமாறன் படத்துல பேசுவாங்க. ஆமா, வட சென்னையில ஆமா கெட்ட வார்த்தை. இப்ப என்ன கெட்ட வார்த்தையோ, ஆபாசமான வசனங்களோ, ஆபாசமான காட்சிகளோ இல்லாமல் வெற்றிமாறன் படம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சா வெற்றிமாறனுக்கு பொம்பளை பிள்ளை இருந்தா அதை போட்டு காட்டுவாரான்னு தெரியல. வெற்றிமாறன் தாய் பார்க்க மாட்டாங்களா, ரஞ்சித்தோட தாய் பார்க்க மாட்டாங்களா, இல்ல மிஸ்கினோட தாய் தங்கை அவங்க குடும்பம் பார்க்காதா? எப்படி அவங்க எல்லாம் ஏத்துக்குவாங்க? அப்ப காசு பணத்துக்காண்டி ஒரு எப்படி ஒரு கீழ்த்தரமா மட்டமான வேலையார போயிட்டாங்கன்னா இப்படி சம்பாரிச்சு பிரயோஜனமே இல்லையே. ரஞ்சித் வந்து என்னைக்குமே சமூகத்தை சீரழிக்க வந்த ஒரு விஷமி. வெற்றிமாறனும் அதே நேர்கோட்டில் தான் பயணிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே சாதின்ற கண்டென்ட்டை தூக்கிட்டு ஒரு சமுதாய சீரழிவுன்ற நேர்கோட்டில் பயணிக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் பிரபல தயாரிப்பாளர் திரு ஏஎம் சௌத்ரி தேவர் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் நடந்த ஒரு சினிமா நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா மிஸ்கின் வந்து ரொம்ப அநாரியமா பேசியிருக்காங்க. அதாவது அந்த மேடையில பாத்தீங்கன்னா ஒரு பெண் தொகுப்பாளினி இருக்காங்க, பத்திரிகையாளரா முன்னாடி பெண்கள் உட்காந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து அந்த வீடியோ பார்க்கையில கூட காதுல கேட்க முடியாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தை, அதாவது ரொம்ப அந்த சண்டை போடுவாங்க இல்லையா கிராமங்கள்ல, அவங்க கூட இந்த அளவுக்கு கேவலமா பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு கேவலமா மிஸ்கின் பேசியிருக்காரு. ஆனா அதை வந்து அந்த மேடையில ரஞ்சித், வெற்றிமாறன் போன்றவர்கள்லாம் கை தட்டி சிரிச்சு சந்தோஷப்படுறாங்க. இது வந்து நல்லதா சார்? சினிமா வந்து இன்னைக்கு சினிமா துறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாகரிகமான ஒரு துறைன்னு சொல்லப்படுற நேரத்துல இப்படி மக்களை திருத்த வேண்டிய துறை தான் சினிமா துறை. ஆனா இதுவே சினிமா துறையில இருக்கிறவங்களே இப்படி மோசமாக நடந்து கொள்வது சரியா? அதாவது இதை இப்ப நீங்க நல்லதான்னு கேட்டது வேடிக்கையா இருக்கு. நல்லாதான் இருக்கு. அதாவது அப்படி சொல்றது, இது மிஸ்கின் வந்து பேசப்பட்ட இடம்ன்றத கொஞ்சம் நம்ம கவனமா பார்ப்போம். அந்த இடத்த ரஞ்சித்தோட திரைப்படத்தோட ஒரு ப்ரொமோஷன் விழா. அப்ப இவங்க ஏற்கனவே சமூக சாக்கடைகள். ஏன்னா இவங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா நீ எதை புனிதம்னு சொல்றியோ அதை உடப்பம்னாங்க. இவங்க பேச்சுகள், நான் ஜாதியை தாண்டி பேசுறேன், இவங்க ஜாதி இவங்க அருவறுப்புகளை தாண்டி பேசுறேன். ஏன்னா இவங்க இன்னைக்கு நாங்க எல்லாம் சமமான காலத்துல இவங்க சாதியின் பழைய குப்பையில தூக்கிட்டு வந்து மக்களை பிரிக்க பார்ப்பாங்க. இன்னொன்னு இவங்க வந்து அதாவது ஒரு விஷயத்துல ஒரு அர்த்தம், ஒரு கெட்ட வார்த்தை பேசுறோம்னா கூட ஒரு காரணம் வேணும். இப்ப நம்ம ஒரு பேச்சு பேசுறோம், அவன் சொன்ன மாதிரியே பாத்துக்கலாம்டா, அது ஒரு இன்னைக்கு தான்ற வார்த்தை சாதாரணமா சென்னையில பேசக்கூடிய வார்த்தை. பாத்துக்கலாம்டா, வச்சுக்கலாம்டா. இன்னைக்கு சென்னையில சராசரியா அது நமக்கே வெக்கமா இருக்கும். நம்ம தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை நமக்கு சுத்தமா ஏத்துக்கவே கொள்ள முடியாத வார்த்தை. ஒரு தாயை அசிங்கப்படுத்துற மாதிரி அந்த வார்த்தை. இது வந்து நம்ம அடுத்தவங்க மேலேயும் பயன்படுத்த மாட்டோம். அது அடுத்தவங்க நம்ம மேல பயன்படுத்தலாம் நம்ம விட மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு தரங்கெட்ட வார்த்தை, ஒரு தாயை பழிக்கிற வார்த்தை, அது நீங்க சென்னையில ஒரு சர்வசாதாரணமா இருக்கு. அது குறைந்து மாறிக்கொண்டு வர காலமும் வந்து கொண்டு இருக்குது. இப்ப இன்னைக்கு நீ வந்து மைக்க புடிச்சிட்டு எத்தனை கெட்ட வார்த்தைங்க. ஒரு பையன் நடிக்கிறான்னு சொல்லி அவனை போய் அப்பிட்டு தேவையா? என்ன உனக்கு காரணம்? ஏன் உனக்கு அவ்வளவு சமூக கோபம்? அவனுக்கு தெரிஞ்ச திறமைக்குள்ளதை செய்யத்தான் செய்யறான். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்கள் வந்துருச்சு. தன் திறமைக்கு அவனுக்கு 1000 வியூவர்ஸ் இருக்கான், 1000 லைக்கர்ஸ் இருக்கான், அவன் 1000 பேர் ரசிக்கிறான். உனக்கு என்னடா? நீ ஃபீல்ட் அவுட் ஆகி உட்காந்துருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் அங்க மேல உட்காந்துருந்தேன் பாருங்க. அப்புறம் சமூக சீர்திருத்த வார்த்தையில சமூகத்தை சீரழிக்க வந்தவங்க எல்லாம் ஃபீல்ட் அவுட் ஆகி உட்காருவாங்க. உட்கார்ற காலம் வந்துருச்சு. யாரோ என்னமோ பண்ணிட்டு ரஞ்சித் ஃபீல்ட் அவுட் தானே. ஃபீல்ட் அவுட். தங்கலான் வந்து தோல்வியாக்கப்பட்டது. நான் ஏற்கனவே உங்கள்ட்ட குப்பை இப்ப இதை உங்க பேட்டி எடுத்து போட்டு பாருங்க. தங்கலான் தோக்குன்னு சொல்லியிருந்தேன். 100% தோத்துருச்சு. இதே மாதிரிதான் இனி அடுத்து இவங்களோட சாதிய கண்டென்ட்டுக்கு இங்க வேலை இல்லை. இங்க சாதி இல்லை. சுயசாதி பெருமைகள் நாங்கள் பேசுவோமே தவிர்த்து, சுயசாதி பற்றுடன் இருப்போமே தவிர்த்து, அவங்களும் சுயசாதி பற்றுடன் இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்ப்போமே தவிர்த்து, சமூக பழக்க வழக்கங்களில் நாங்கள்
ஏற்றத்தாழ்வுகள் பார்க்க மாட்டோம் சாதியை காட்டி. எங்க இல்ல, சாதி இப்ப அந்த மேடையில பாத்தீங்கன்னா ம். இப்ப வெற்றிமாறன் மத்தவங்க கூட சரி அவருடைய வாயை பொத்திக்கிட்டு சிரிச்சதை பார்த்தேன். ஆனா இவரு ரஞ்சித் நாற்காலியில ஏறி குதிச்சு அதை மகிழ்ச்சியை அதாவது கொண்டாடின. ரஞ்சித் தானங்க தூண்டி விட்டு தானங்க பேசுறது. மிஸ்கின் இதுக்கு முன்னாடி இப்படி பேசி பார்த்தது இல்லையா? இல்ல சார், ஒருவேளை சேர்க்கை சரியில்லையா சார்? மிஸ்கினோட சேர்க்கை சரியில்லையா? அதுதான் நான் சொல்லிட்டேன். யார் மேடையில பேசினாரு? இப்ப இத வந்து ஒரு வேற இல்ல, ஒரு இப்ப மிஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு நல்ல படைப்பாளின்ற ஒரு பேர் இருந்துச்சு. இப்ப சமீப காலமா இவர் ஒரு சர்ச்சைக்குரிய இயக்குனர். அதாவது மிஸ்கின்னாவே ஒரு காவா அதாவது சாக்கடைன்ற மாதிரி ஆயிப்போச்சு. மிஸ்கின் வாயை திறந்தாவே வெறும் சாக்கடையா தான்ப்பா வரும் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. காவா தான். அது இல்ல, clean இது பண்ணணும். காரணம் சேர்க்கை சரியில்லையா? ரஞ்சித் போன்ற நபர்களோட சேர்ந்தனாலதான் அப்படி பேசுறாரா? வெற்றிமாறன் போன்றவர்கள். இல்ல ரஞ்சித் வந்து என்னைக்குமே சமூகத்தை சீரழிக்க வந்த ஒரு விஷமி. வெற்றிமாறனும் அதே 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 நேர்கோட்டில தான் பயணிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே சாதின்ற கண்டென்ட்டை தூக்கிட்டு ஒரு ஒரு சமுதாய சீரழிவுன்ற நேர்கோட்டில பயணிக்கிறாங்க. ஆனால் இப்ப இந்த மிஸ்கினோட இந்த பேச்சு இனி வரும் காலங்கள்ல நம்ம சினிமாவை கேவலப்படுத்தும், சிறுமைப்படுத்திடும். சினிமாவை கேவலப்படுத்தி ஆடியோ லான்ச்சுகளுக்கெல்லாம் மரியாதைலாம் போயிடும். இவங்க பண்ண ஒரு வேலை, ஒரு சினிமா ப்ரமோஷனை பத்தி நீ பேசியிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு கண்டென்ட்டை பத்தி பேசியிருக்கலாம். ஆனா சம்பந்தமில்லாத கெட்ட வார்த்தைகள், தரம் கெட்ட கெட்ட வார்த்தைகள், அதை கேட்டு சிரிக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் உண்மையிலே அப்படி பிறப்படுத்தவங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல அந்த மேடையில இல்ல சார், ஒருத்தன் கொண்டு வந்து இப்ப பேசிட்டே இருக்கும்போது எதிர்த்து வந்து ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நம்ம பல மேடைகள்ல ஆமா பார்த்தோம். கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணு, இந்த மாதிரி பேசாதன்னு சொல்லி நம்ம பல மேடையில தவறா பேசுறவங்கள கூட திருத்துவாங்க. ஆமா, அது மேடை நாகரிகம். இங்க எவனாவது திருத்தினானா பாத்தீங்களா? அதை ரசிக்கிறான். அப்ப ரசிக்கிறானா அவன் 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 அப்படி ஒரு புறப்படுத்தவனா இருப்பான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இல்ல அந்த மேடையில இருந்தவங்களும் அவங்க குடும்பத்தார் அழைச்சு வந்து இப்படி மிஸ்கினை பேச விடுவாங்களா? அவங்க குடும்ப பெண்களை அழைச்சு வந்து அந்த மேடையில இருக்கிற அந்த மேடையில சிரிச்சாங்க இல்லையா? அவங்க எல்லாம் வந்து அங்க வந்து ஒரு தொகுப்பாளினியா ஒரு பெண் இருக்காரு, கீழே பத்திரிகையாளரா பெண் இருக்காங்க. இந்த மேடையில இருக்கவங்க எல்லாம் தங்க குடும்ப உறுப்பினர்கள் கூப்பிட்டு அமர வைத்து மிஸ்கின் இப்படி பேச விடுவார்களா? நீங்க அமர வைக்கணும் இல்ல, நீ பொது தரத்துல பேசுறீங்க. உங்க குடும்ப உறுப்பினர் பாப்பாங்க. ரஞ்சித் வீட்லயோ வெற்றிமாறன் வீட்லயோ இதை பார்க்க மாட்டாங்களா? வெற்றிமாறன் தாய் பார்க்க மாட்டாங்களா? ரஞ்சித்தோட தாய் பார்க்க மாட்டாங்களா? இல்ல மிஸ்கினோட தாய் தங்கை அவங்க குடும்பம் பார்க்காதா? எப்படி அவங்க எல்லாம் ஏத்துக்குவாங்க? அப்ப காசு பணத்துக்காண்டி ஒரு எப்படி ஒரு கீழ்த்தரமா மட்டமான வேலையார போயிட்டாங்கன்னா இப்படி சம்பாரிச்சு பிரயோஜனமே இல்லையே. அதுல பெருமையா சொல்றாரு மிஸ்கின், இங்க இருக்கிறதுல வெற்றிமாறன் இன்னொரு டைரக்டர் சொல்லி இவங்களை தவிர்த்து நாங்க இங்க இருக்கிற எல்லாருமே தண்ணி அடிப்போம். இல்ல அது வந்து பேரே பாட்டில் ராதா தானே வச்சிருக்காங்க. யாரு பேரு? அந்த படத்துக்கு பேர் பாட்டில் ராதா. அவங்க ஊக்குவிக்கிறாங்க. இவர் மேல மிஸ்கின் இவ்வளவு பேசியிருக்காருல்ல சார், நேரம் வந்து தயாரிப்பாளர் சங்கமோ இயக்குனர் சங்கமோ நடிகர் சங்கமோ அவர் மேல நடவடிக்கை எடுத்துருக்கணும், இவ்வளவு கண்டனமாக தெரிவிச்சிருக்காங்களா சார்? அவன் மதிக்கவே இல்லைங்க. அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்கல. இதுக்கெல்லாம் ஒரு 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 சினிமா துறைக்கோ இல்ல இப்ப ரெட் கார்டு போடுவாங்க, சினிமா துறைக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸான விஷயம்லாம் செய்வாங்க. இவங்கள மதிக்க மாட்டாங்க. தரம் கெட்டவங்களை போய் என்ன செய்யறது? தரம் உள்ளவன்ட்ட ஒரு சினிமா ஏதாவது அட்வைஸா பண்ணலாம். தரம் கெட்டவன்றது நிரூபிச்சிட்டாங்க. இவங்க தரம் கெட்டவங்கள்ட்ட போயிட்டு என்ன இருக்கு? இனி மக்கள் இப்படி நிகழ்ச்சிகளையோ இப்படி உங்க திரைப்படங்களையோ ஒதுக்குறதா அவங்களுக்கு இல்ல, பத்திரிகையாளர்கள் ஒதுக்கணும்ல சார். இப்ப மிஸ்கின் வந்து இப்ப ஆபாசமா பத்திரிகையாளர் முன்னாடி பேசுறாரு. அப்ப சரி, நடிகர் சங்கமோ இயக்குனர் சங்கமோ நடவடிக்கை, பத்திரிகையாளர்களா ஒன்று சேர்ந்து இனிமே மிஸ்கின் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நாங்கள் புறக்கணிப்போம்னா யாருமே மிஸ்கினை கூப்பிட மாட்டாங்கல்ல. அது பத்திரிகையாளர் நீங்கள்லாம் சேர்ந்துதான் முடிவெடுக்கணும். அதாவது மக்கள் வந்து யாரும் ரசிக்கல. ஆனா பத்திரிகையாளர்கள் இதை வந்து வைரலாக்க வித்தியாசமா டைட்டில் வச்சு அதை நீங்க பிரபலம் படுத்தும் போது அதாவது உங்களோட வியூஸும் ரேட்டிங்ஸுக்காண்டி அவங்கள நீங்க பயன்படுத்துறீங்களா? இல்ல உங்களோட பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு பத்திரிகையாளர் அவங்க பயன்படுத்துறாங்களான்னு தெரியலையே. இல்ல ஒருவேளை இது பப்ளிசிட்டி ஸ்டண்டா சார்? மிஸ்கின் பண்ணது அந்த படத்தை பிரபலப்படுத்துறதுக்கான ஸ்டண்டா? அதுதான் சொல்றேன்ல. அதாவது ரஞ்சித்தோட படத்தை வந்து பப்ளிசிட்டி பண்ண, ஏன்னா அந்த படம் அப்படி ஒரு படம் ரஞ்சித் தயாரிப்புல அப்படி ஒரு படம் எடுக்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா மிஸ்கின் இப்படி ஆபாசமா பேசணுன்னே தான் அந்த படத்தின் நிகழ்ச்சியில் மிஸ்கின் இப்படி பேசினார்ன்ற ஒரு செய்தியை வெளியே 100க்கு 100 அதுதான் உண்மை. உண்மையான நிலையும் அதான். அதாவது நீங்க ஆபாசமா பேசு, நீ தவறா பேசும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இப்ப இந்த ஒரு விஷயம் வந்து இப்ப எல்லாராலும் பார்க்கப்பட்டு இது பண்ணும்போது பாட்டில் ராதா இன்னைக்கு பாருங்களேன், ஒரு தீமை தான் எல்லாத்தையும் ஈஸியா அட்ராக்ட் பண்ணும், நன்மை அட்ராக்ட் பண்ணாது. இப்ப நல்ல படம், ஒரு கருத்துள்ள படம் எடுத்திருக்கேன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு சரக்கு அடிச்சுட்டு ஒரு அலப்புறப்படுற படம், ஒரு தப்பான படம்னா அது போய் பார்க்க ஆள் இருக்கு. அது மாதிரி தப்பான கருத்துக்களை பேசி என்னன்னா ஒட்டு மொத்தமா சினிமாவில் இவங்கெல்லாம் வந்து ஒழித்து கட்டப்பட வேண்டியவர்கள். ஒழித்து கட்டினாதான் சினிமா தூய சினிமாவா இருக்கும்.
இல்லாவிட்டா நீங்க ஒரு காலத்துல பார்த்திருப்பீங்க, ஒரு 80, 90களில் வந்த படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. அது சாதி படம்ன்றாங்க. அந்த அந்த இடங்கள்லாம் பூரா சாதியை வச்சு ஒரு நீதியை நிலைநாட்டியிருப்பாங்க. ஒரு ஊருக்கு பஞ்சாயத்து சொல்றோம்னா, பஞ்சாயத்து சொல்றவன் தான். நாய்க்கமார பஞ்சாயத்து சொல்லுவாங்க, அவங்க பஞ்சாயத்து சொல்லி அந்த காலத்துல சொல்லியிருப்பாங்க, காட்டுறாங்க. கவுண்டரை காட்டுறாங்கன்னா சொல்லியிருப்பாரு, காட்டுறாங்க. தேவர் எப்பயுமே டாப்பு தான். காட்டுறாங்கன்னா, இது அந்த அந்த ஏரியாவுல வாழ்ந்த முறைகள். அது ஒரு காலத்துல இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாரும் சமம்ன்றதையும் ஏத்துக்கிட்டு தானே இருக்கு. இன்னைக்கு வர படங்கள் அப்படி ஏற்றத்தாழ்வு. இவங்க படத்தை தவிர்த்து யாராவது ஏதாவது ஒரு படம் சஞ்சித்து மாரி செல்வராஜை தவிர்த்து இன்றைய சமூகத்தை எத்தனையோ படங்கள் காட்டுது. கண்ணாடி போல. வெற்றிமாறன் அந்த கேட்டகரியில தான் இருக்காரு. வெற்றிமாறன்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா, வெற்றிமாறன் தன்னை நிலைப்படுத்தி வெற்றி கொள்றதுக்காண்டி என்ன ஒரு விஷயத்தையும் கையில் எடுக்கக்கூடியதா வெற்றிமாறன். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரஞ்சி அந்த என்னங்க மிஸ்கின் பேசின பேச்சு பூரா வெற்றிமாறன் படத்துல பேசுவாங்க. ஆமா, வட சென்னையில ஆமா, கெட்ட வார்த்தை. இப்ப என்ன கெட்ட வார்த்தையோ, ஆபாசமான வசனங்களோ, ஆபாசமான காட்சிகளோ இல்லாமல் வெற்றிமாறன் படம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சா வெற்றிமாறனுக்கு பொம்பளை பிள்ளை இருந்தா அதை போட்டு காட்டுவாரான்னு தெரியல. தனக்கு ஒரு பெண் பிள்ளையோ ஒரு பையனே கூட இருக்கட்டும், வெற்றிமாறன் இந்த படத்தை போட்டு இதை ஃபாலோ பண்ணுன்னு மட்டும் சொல்லட்டும். உண்மையிலே நீ எடுக்கிற படங்கள் நாங்க ஏத்துக்கிறோம். எல்லார் வீட்லயும் குழந்தைகள் இருக்கு, எல்லா வீட்லயும் பிள்ளைகள் இருக்கு. நீங்க போட்டு காட்டுக்கடா உங்க பிள்ளைகளுக்கு இது மாதிரி இதாப்பா கொடுமைப்படுத்துவாங்க, நீங்க அதெல்லாம் தாங்கிக்கணும்னு ரஞ்சித் போட்டு காட்டுவானா அவன் பிள்ளைக்கு? மாரி செல்வராஜ் போட்டு காட்டுவியா? இப்படிதான் நீ குடும்பப்படுத்துறாங்க, நீ தாங்கிக்கணும்னு போட்டு காட்டுவீங்களா? என்ன இன்னைக்கு மாறி அழகா இன்னைக்கு ஒரு மாலுக்கு போகுது, எல்லா குழந்தைகளும் அவங்க குழந்தைகளும் எல்லா குழந்தைகளும் படிக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பா. நீங்க இப்ப நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லிடுவீங்களா? உங்க வீட்டுல ஃபாலோ பண்ண சொல்லுவீங்களா? அடுத்த பிள்ளைகளுக்கு இதை ஏன் சொல்லி கெடுக்குறீங்க? இந்த கெடுதலை ஏன் பண்றீங்க? இதோட மோசமான விளைவு தான் இன்னைக்கு இவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. தங்கலான் தோல்வி, விடுதலை தோல்வி, இதெல்லாம் உங்களுக்கு வந்து செருப்பு கழட்டி அடிச்ச மாதிரி மக்கள் செருப்பால் அடிச்சாங்கன்னு தான் சொல்லணும். இனிமேலாவது திருந்தட்டும், திருந்தி நல்ல படங்களை கொடுக்கட்டும். இப்ப இவர் மிஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த தென் மாவட்டத்தை சேர்ந்தவர், உங்க பகுதியை சேர்ந்தவர்னு சொல்றாங்க மிஸ்கின். உசிலம்பட்டி பகுதியை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. அவரை பத்தி எதுவும் பின்புலம் உங்களுக்கு தெரியுமா? தெரியலையா? நீங்க உசிலம்பட்டி சேர்ந்தன்னு சொல்லிதான். உசிலம்பட்டில இருந்து பிறந்து போனவெல்லாம் இவ்வளவு கேவலமா இருக்க மாட்டான். அப்படியா? தரம் கட்டவனா இருக்க மாட்டான். இல்ல, இங்கிட்டு பெரிய குளம் அந்த தேனி மாவட்டத்தை உசிலம்பட்டியை பேஸ் பண்ணி தான் இங்க இருந்து போயிருக்காரு. இல்ல அவர் பேரு என்னமோ வேற ஏதோ கிராமத்து பேர் தான் வரும். அங்க போய் மிஸ்கின் மாத்திக்கிட்டாருன்ற ஒரு பேர். மிஸ்கின் மேல நாங்க முன்னாடி மரியாதை வச்சது உண்மைதான். மிஸ்கினோட படங்கள்லாம் நாங்க பார்த்து ரசிச்சிருக்கோம். அதெல்லாம் மாற்று அதாவது நீ ஒரு தடவை நீ யாருன்னு காமிச்சிட்டா அதுதான் உன்னோட முகம். திருப்பி அதை நீ மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். மாத்த முடியும், மாத்த முடியாம கூட போயிடும். ஆனால் நீ உன் முகத்தை வந்து இவ்வளவு கேவலமா காமிச்சுட்டு படம் எடுக்கிறதுல பல ரகங்கள் இருக்கு. பார்த்திபன் எடுப்பாரு, சில படங்கள் எடுப்பாரு. பொது தளத்துல பார்த்திபன் மெயின்டைன் பண்ணுவாரு. சினிமா வேற, பொதுத்தளம் வேலை. நீங்க அதுலயாவது மெயின்டைன் பண்ண. பொதுத்தளத்திலே இறங்கி வந்து இப்படி திறந்தாலும் போயிட்டீங்கன்னா உங்களோட இதோட நீ யாரை கெடுக்க இப்படி பேசுறீங்க? உங்க வீட்டு பிள்ளை கெட்ட வார்த்தை பேசணும், இந்த வார்த்தை நீ பேசின வார்த்தைகள்லாம் இந்த நாளைய தலைமுறை பேசணும்னு நினைச்சு பேசுறீங்களா? ஏதாவது ஒரு குறிக்கோள் சொல்லுங்க. நீங்களா ஒரு வழிகாட்டி, ஒரு திரைப்பட வாயிலாக ஒரு விஷயத்த சொல்ல வந்த கருவிகள் நீங்களா? இவ்வளவு கேவலமான கருவிகளா இருந்தீங்கன்னா யார சமுதாயத்தை சீர்கெடுக்கிறதா உங்க நோக்கம்? அப்ப இவங்களை நம்ம களை எடுத்தோம்னா தான் இனி வரும் காலத்தில் நம்ம எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைகளையோ எதிர்காலத்தையோ நம்ம காப்பாற்ற முடியும். ரொம்ப நன்றி சார். நன்றி.